Hello children, today I am going to tell about inert pair effect. So inert means mandathanmai, it does not react anything. So pair means ஜோடி ரெண்டு எலக்ட்ரான். இப்போ எந்த எலக்ட்ரான்ஸ் இந்த p block element தான் அந்த inert pair effect காட்டுது. அதுதான் அந்த அர்த்தம் மந்த இணை விளைவு. சரி, இந்த p block elementல 6 groups இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதுல ஒரு 4 group elements தான் இந்த எஃபெக்ட் வந்து எக்ஸிபிட் பண்ணுது. பாருங்க, group number 13, 14, 15 and 16 shows this effect. So already p block element shows variable oxidation states, that means group oxidation state and other oxidation state. I am writing group oxidation state of group number 13, 14, 15 and 16 plus 3 plus 4 plus 5 and plus 6, and it also exhibit other states like plus 1 plus 2 plus 3 and plus 4. இப்போ இதோட general electronic configuration p block elements க்கு ns2 np126. So first write பண்ணிருக்கிறது group oxidation state. இந்த group oxidation stateல இருந்து the ns2 electrons subtract பண்றோம். அப்ப 3 minus 2 1, 4 minus 2 2, 5 minus 2 3, 6 minus 2 4. இதுதான் இந்த செகண்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட். சரி, இந்த 4 பிளாக் எலிமெண்ட்ஸ்ல s p d and f பிளாக் எலிமெண்ட்ஸ்லயே இந்த inert pair எஃபெக்ட்ட காட்டக்கூடிய ஒரே பிளாக் எலிமெண்ட்ஸ் p பிளாக் எலிமெண்ட் மட்டும்தான். இதுவும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நீங்க நம்ம சொல்லலாம். சரி, பாருங்க, இந்த it is fairly observed in heavier post transition metals. So transition metals னா எல்லாருக்கும் தெரியும், d பிளாக் எலிமெண்ட்ஸ். post அப்படினா பின்னாடி, பேக் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹெவியர் அப்படின்னா பிக் சைஸ். இந்த வார்த்தைகளே அர்த்தம் உண்டு. அதாவது பிக் சைஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எலிமெண்ட் இந்த மாதிரியான எஃபெக்ட் வந்து காட்டுது. என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். இட் இஸ் fairly observed in heavier post transition metals. plus இந்த inert pair effect எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா p block element variable oxidation state எக்ஸிபிட் பண்ணுதுன்னு சொன்னோம். அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல எது ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்றத சொல்றதுக்கு தான் யூஸ் ஆகுது. இப்போ ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னு சொன்னேன். அந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் எந்த பீரியட்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா 4th, 5th and 6th பீரியட்ல. இந்த 4th பீரியட ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரிஸ் ஆர் 3D சீரிஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி செகண்ட் டிரான்சிஷன் சீரிஸ் ஆர், அதாவது 4D சீரிஸ், 5D சீரிஸ் ஆர் தேர்ட் டிரான்சிஷன் சீரிஸ். இந்த 4th பீரியட்ல ஸ்காண்டியத்துல இருந்து ஜிங்க் வர இருக்கு. ஸ்காண்டியத்தோட அட்டாமிக் நம்பர் 21, ஜிங்க்குக்கு 30. அதுக்கு அடுத்து வரக்கூடிய p block எலிமெண்ட் என்னன்னா கேலியம், அட்டாமிக் நம்பர் 31. சோ 5th பீரியட்ல எக்டர்பியம் டு கேட்மியம் வரை இருக்கு. அட்டாமிக் நம்பரை இங்க ரைட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய p block எலிமெண்ட் இண்டியம். நெக்ஸ்ட் 6th பீரியட்ல ஹாஃப்னியத்துல இருந்து மெர்க்குரி வரை இருக்கு. நெக்ஸ்ட் டாலியம். இப்போ இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் தான் இந்த மாதிரியான எஃபெக்ட் வந்து எக்ஸிபிட் பண்ணுதுன்னு சொன்னேன். அந்த எலிமெண்ட் தான் இந்த குரூப் நம்பர் 13, 14, 15 and 16. இப்போ இதுல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் எக்ஸிபிட் பண்ணுதான்னு பார்த்தா இல்ல. அதுலயும் ஒரு சில பர்டிகுலர் எலிமெண்ட்ஸ் தான் இந்த எஃபெக்ட் எக்ஸிபிட் பண்ணுது. அது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த inert pair எஃபெக்ட் இந்த மெட்டல்ஸ்க்கும் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்க்கும் இதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா மெட்டலாய்ட்ஸ் இருக்கும். அதாவது they can exist both character, அதாவது metals and non metallic character. அந்த மெட்டலாய்ட்ஸ்க்கும் இந்த மெட்டல்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த எஃபெக்ட் வந்து எக்ஸிபிட் பண்ணுது. இந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ரெண்டுக்கு இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி இத நான் ரைட் பண்ணிருக்கேன். கேலியம், இண்டியம், டாலியம், டின், லெட், பிஸ்மத் and பொலேனியம். இந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த inert pair எஃபெக்ட்ட எக்ஸிபிட் பண்ணுது. சரி, ஆல்ரெடி இப்பதான் சொன்னோம் இந்த p block எலிமெண்ட்ஸோட ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ns2 np126. இப்போ இந்த எஃபெக்ட்டோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தறலாம். சோ in heavier post transition metals the outer electrons, that means ns electrons have a tendency to remain inert and show reluctance to take part in bonding. So reluctance அப்படினா hesitate, ஒரு மாதிரி தயக்கம் காட்டுறது bondingல இன்வால்வ் ஆகிறதுக்கு. எந்த எலிமெண்ட்ஸ் அப்படினா the ns2 elements. So heavier post transition elementsல
இந்த அவுட்டர்ல இருக்கக்கூடிய NS எலக்ட்ரான் இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸும் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகிறது இல்ல. அந்த எஃபெக்ட் தான் இன்னர் பேர் எஃபெக்ட். இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போறோம். குரூப் நம்பர் 13 அந்த எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் இங்க எடுத்துக்கிறேன். ஸோ குரூப் நம்பர் 13 இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே ரைட் பண்ணியாச்சு. போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம் அண்ட் டேலியம். இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் நான் எழுதியிருக்கேன். குரூப் நம்பர் 13 உடைய ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 NP126 சரி 1. இதுதான் குரூப் நம்பர் 13 உடைய ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 NP1. இல்ல போரானுக்கு இந்த மாதிரி எழுதியிருக்கு. அலுமினியம், கேலியம், இண்டியம், டேலியம். பாருங்க 2s2 2p1, 3s2 3p1, 4s2 4p1, 5s2 5p1, 6s2 6p1. இப்போ இந்த குரூப் எலிமெண்ட்ஸ்ல இந்த போரானும் அலுமினியமும் இந்த எஃபெக்ட் வந்து காட்டுறது இல்ல. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்ஸ் தான் காட்டுது. இதை வந்து நம்ம பார்க்க போறோம். சரி, இப்ப பாருங்க இந்த கேலியம், இண்டியம் அண்ட் டேலியம் இது மூணுலையும் பார்த்தோம் அப்படின்னா டி ஷெல்ஸ் இருக்கு, போக எஃப் ஷெல்ஸும் இருக்கு டேலியத்துல. இப்போ இந்த டி ஆர்பிட்டாலும் எஃப் ஆர்பிட்டாலும் இந்த எலிமெண்ட்ஸ்ல எப்படி இருக்கு? கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன்ஸோட இருக்கு. கேலியத்துல 3d10 இருக்கு, இண்டியத்துல 4d10 இருக்கு, டேலியத்துல 5d10 and also 414 இந்த மாதிரியான கம்ப்ளீட்லி ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. பாருங்க இப்படி ஒரு ஆட்டம் இருக்கு, சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கு, அந்த நியூக்ளியஸ்ல புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கு. இப்ப எலக்ட்ரான்ஸ் எல்லாமே சுத்தி ரவுண்ட் பண்ணி வருது. இப்ப இந்த டி ஆர்பிட்டாலும் எஃப் ஆர்பிட்டாலும் டிஃப்யூஸ்ட் சேஃப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி அயனைசேஷன் என்தால்பிலையும் சொல்லியிருக்கு. ஆல்ரெடி நீங்க ப்ரீவியஸ் கிளாஸ்லயும் படிச்சிருக்கீங்க. சோ இந்த டிஃப்யூஸ்ட் சேஃபா இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணாது அப்படின்னா இப்படி ப்ராப்பரா ஷீல்டு பண்ணாது, இம்ப்ராப்பரா ஷீல்டு பண்ணுது. அதுக்கு பேர் தான் ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ டி ஆர்பிட்டாலும் எஃப் ஆர்பிட்டாலும் கம்ப்ளீட்லி ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால இப்படி எலக்ட்ரான் சுத்தி வரும்போது ப்ராப்பரா ஷீல்டு பண்ணாது. அப்ப இந்த நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் புரோட்டான் என்ன பண்ணும்? வெளியில இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை அப்படியே அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். சோ இந்த NS2 NP1ல இருக்கக்கூடிய அந்த அவுட்டர்ல இருக்கக்கூடிய இந்த பேர் எலக்ட்ரானை இந்த நியூக்ளியஸ் அப்படியே தம் பக்கமா அட்ராக்ட் பண்ணிக்கிறோம். சோ ஜோடியா இருக்கனால அட்ராக்ட் பண்ணிக்குது. அதனால வெளியில அதனால திரும்ப போக முடியாது. அதனாலதான் இந்த NP1 இந்த எலக்ட்ரான் மட்டும்தான் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும். இதுதான் இன்னர் பேர் எஃபெக்ட். சோ அதான் எழுதியிருக்கோம். D and F orbitals are diffused safe, so it does not shield properly. So they show poor shielding effect. அதாவது குறைந்த திரைமறைப்பு விளைவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனாலதான் நம்ம பிகினிங்ல பார்த்தோம் அப்படின்னா அலுமினியத்துக்கு Al3+ வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கும், Al+ வந்து அன்ஸ்டேபிள். இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் மேக்ஸிமம் எக்ஸிஸ்ட் ஆகாது. அலுமினியம் 3 வேலன்சியோட தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுதான் ஹையஸ்ட் ஸ்டேபிள். இதே மாதிரி நம்ம கீழே வர வர இந்த டேலியத்துல பார்த்தோம் அப்படின்னா டேலியம் பிளஸ் தான் மோர் ஸ்டேபிள், டேலியம் 3+ வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். இந்த டேலியம் 3+ என்ன ஆகும் அப்படின்னா டீகம்போசிஷன் அண்டர்கோ பண்ணி டேலியம் பிளஸ் ஆகும், குளோரின் கேஸையும் அப்படியே எலிமினேட் பண்ணிடும். இதுதான் இந்த இன்னர் பேர் எஃபெக்ட். ஸோ இன்னர் பேர் எஃபெக்ட் பி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட். வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் பண்ணுது. எது ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்றது சொல்றதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ டேலியம் பிளஸ் ஸ்டேபிளா அல்லது டேலியம் 3+ ஸ்டேபிளா. நெக்ஸ்ட் டாபிக் அல்லோட்ராபிசம். ஸோ அல்லோட்ராபிசம் அப்படின்னா தமிழ்ல புற வேற்றுமை வடிவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு எலமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல இல்லாம நிறைய ஃபார்ம்ல எக்ஸிஸ்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு அல்லோட்ராபிசம். In Greek word allos means another and trop means change, அதாவது another forms அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதோட டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா some elements exist more than one crystalline or molecular form in the same physical state are known as allotropism. ஸோ ஒரு எலமெண்ட் இந்த அல்லோட்ராபிசத்தை பி பிளாக் எலமெண்ட் தான் எக்ஸிபிட் பண்ணுது. இன்னர் பேர் எஃபெக்ட், அல்லோட்ராபிசம் இதெல்லாம் இந்த பி பிளாக் எலமெண்ட்டுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இந்த குரூப் இருக்கக்கூடிய மெனி எலமெண்ட்ஸ் நிறைய மாலிகுலர் ஃபார்ம்ல எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கு சேம் பிசிக்கல் ஸ்டேட்ல. அந்த ஃபினாமினனுக்கு பேரு தான் அல்லோட்ராபிசம். Some elements exist more than one crystalline or molecular form in the same physical state are known as allotropism. இதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஆனா நம்ம சிலபஸ்ல புக்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ கார்பன் பார்த்தோம் அப்படின்னா டயமண்ட், கிராஃபைட், ஃபுல்லரின், கார்பன் நானோ டியூப் அண்ட் கிராஃபீன் அப்படின்னு சொல்லி 5 அல்லோட்ரோபிக் ஃபார்ம்ல எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் ஆக்சிஜன் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு அல்லோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் இருக்கு, ஒன்று ஓசோன், இன்னொன்று டை ஆக்சிஜன். நெக்ஸ்ட் சிலிக்கன் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயே ரெண்டு அல்லோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் இருக்கு, ஒன்று அமார்ஃபஸ் சிலிக்கன், இன்னொன்று வந்து கிறிஸ்டலைன் சிலிக்கான் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ். ஸோ இதுதான் அல்லோட்ராபிசம். கிரீக் லெட்டர்ல அல்லோஸ் மீன்ஸ் another and trop means change. இது டெஃபினிஷன் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் எக்ஸிபிட் பண்ணுது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம குரூப் நம்பர் 13 வரோம். குரூப் நம்பர் 13 நேம் என்னன்னு பார்த்தா போரான் ஃபேமிலி. இதுக்கு another நேம் ஐகோசஜன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ வாட் ஆர் ஐகோசஜன்ஸ் அப்படின்னா குரூப் நம்பர் 13 எலிமெண்ட்ஸ் லைக் boron, aluminium, calcium, indium and thallium are collectively known as icosagens அப்படின்னு சொல்லி சொல்லணும். அல்லது name 2 elements in icosagens அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏதாவது ஒரு 2 elements நீ வந்து எழுதணும். இப்போ இந்த குரூப் நம்பர் 13 பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். போரான் ஃபேமிலி டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் குரூப் இதுதான். இங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யார் யாருன்னு சொல்லி பார்த்தா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம் அண்ட் டாலியம். இந்த குரூப் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுமே மெட்டல்ஸ் எக்ஸெப்ட் திஸ் போரான். இந்த போரான் மட்டும் நான் மெட்டல், மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே மெட்டல்ஸா தான் இருக்கும். சரி, இப்போ இதோட ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுத போறோம். குரூப் நம்பர் 13க்கு ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ns2 np1. இப்போ இந்த அவுட்டர் ஷெல்லோட கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி முடியணும், அந்த மாதிரி நம்ம எழுத போறோம். ஃபர்ஸ்ட் போரான். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இன்னர்ட் கேசஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். குரூப் நம்பர் 18 எலிமெண்ட்ஸ் கெமிக்கலி இன்னர்ட்டா இருக்கும், மோனோ அட்டாமிக் கேசஸா எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கும். யார் யார் இருக்கா அப்படின்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான் அண்ட் ஜெனான். இதோட அட்டாமிக் நம்பரும் நமக்கு கான்ஸ்டன்டா தெரியணும். ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் 2, நியானுக்கு 10, ஆர்கான் 18, கிரிப்டான் 36 அண்ட் ஜெனான் 54. ஹீலியம் 2, neon 10, argon 18, krypton 36 and xenon 54. இந்த எலிமெண்ட்ஸ் தான் நம்ம இன்னர்ட் கேஸஸ் ஆர் ரேர் கேஸஸ் ஆர் ஜீரோ குரூப் எலிமெண்ட்ஸ் னு சொல்றோம். இப்போ இந்த இன்னர்ட் கேஸை நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஹீலியம், இப்போ நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு நியான், நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஆர்கான், அடுத்து கிரிப்டான், நெக்ஸ்ட் xenon அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். சரி, இப்போ அவுட்டர் ஷெல்லோட கான்ஃபிகரேஷன் ns2 np1. சோ ஃபர்ஸ்ட் செல் அப்படிங்கும்போது அங்க என்ன வரும்னா ஹீலியத்துக்கு அப்புறம் 2s2 2p1. அலுமினியம் வரும்போது நியான் 3s2 3p1. இப்போ இதோட அட்டாமிக் நம்பரை நம்மளே கால்குலேட் பண்ணி எழுதிடலாம். ஹீலியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 2, 2 + 2 4, 4 + 1 5. சோ போரானுடைய அட்டாமிக் நம்பர் 5. அதே மாதிரி அலுமினியத்துக்கு நியானுக்கு 10, 10 + 2 12 + 1 13. அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் 13. இதே மாதிரி ஆர்கான், ஆர்கானுக்கு 18 சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா 3s மேல வந்துருச்சு. நெக்ஸ்ட் செல் வந்து 4s2 4p1. இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்க போறோம். 18 20 21. இன் பிட்வீன் கேப்ல என்ன வரும் அப்படின்னா 3d ஷெல் வரும். 3d ஷெல்ல மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சோ டோட்டலா கால்குலேட் பண்ணிக்கோங்க. 18 28 30 31. கேலியத்தோட அட்டாமிக் நம்பர் 31. இதே மாதிரி இண்டியம் எண்ட்ல 5s2 5p1, கீழ வந்து 3d ஷெல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4d10 எலக்ட்ரான்ஸை கால்குலேட் பண்ணிக்கோங்க. சோ கிரிப்டானுக்கு வந்து 36 + 10 46 48 49. அடுத்து அதே மாதிரி டாலியம், டாலியம் வரும்போது xenon எண்ட்ல 6s2 6p1, in between halfல 4f14 and 5d10 shells வர இருக்கும். So atomic number 54 xenonக்கு 54 58 68 78 80 81. இதுதான் இந்த குரூப் எலிமெண்ட்ஸ் தான் இது இருக்கு. போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம் and டாலியம். அட்டாமிக் நம்பர், இன்னர்ட் கேஸஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியணும். ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ns2 np1. பாருங்க எல்லாத்துலயுமே சேமா ஒரே மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸோட தான் முடியும். நெக்ஸ்ட் இந்த குரூப் எலிமெண்ட்ஸோட பிசிக்கல் ஸ்டேட் சொல்லியாச்சு. எல்லா எலிமெண்ட்டுமே ரூம் டெம்பரேச்சர் அதாவது 293 கெல்வின்ல சாலிட்ஸா தான் இருக்கும். எல்லா எலிமெண்ட்ஸும் மெட்டல்ஸ் எக்ஸெப்ட் இந்த போரான் மட்டும் நான் மெட்டல். சோ இந்த குரூப்ல நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா போரான் தான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இந்த போரான் வந்து மோஸ்ட்லி போரேட் அப்படின்ற ஃபார்ம்ல வந்து எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கும் நேச்சரா. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அலுமினியம், இதுதான் மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட்.
நம்ம எர்த் கிரஸ்ட்லயே அதிகமா கிடைக்கக்கூடிய எலமெண்ட் என்ன அப்படின்னா இந்த அலுமினியம் தான். இதோட இம்பார்ட்டன்ட் ஓர் பார்த்தோம் அப்படின்னா பாக்சைட். அந்த பாக்சைட்டோட ஃபார்முலா Al2O3.2H2O. இதுதான் அதோட சீஃப் ஓர். இதுல இருந்து அலுமினியத்தை நம்ம எக்ஸஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அதர் எலமெண்ட்ஸ்லாம் அந்த கேலியம், இண்டியம், டாலியம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சல்ஃபைடு ஃபார்ம்ல நேச்சரா எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எலமெண்ட் இந்த போரானை பத்தி பார்க்க போறோம். அந்த போரானுடைய இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ், அதோட பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ் இதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் போரான் மோஸ்ட்லி அக்கர்ஸ் இன் போரேட். நெக்ஸ்ட் இதோட இம்பார்ட்டன்ட் ஓர் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஓர்ஸ் இருக்கு. ஒன்னு போராக்ஸ், இன்னொன்னு வந்து கெர்னைட். இந்த போராக்ஸ்னுடைய ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா Na2B4O7, அது கூட 10 மாலிகுல் H2O இருக்கும். அதாவது இது வந்து ஹைட்ரேட்டட் ஃபார்ம்ல எழுதி இருக்கும். Na2B4O7.10H2O. இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. Na2B4OH OH டெட்ரா டைம்ஸ் கூட 8 மாலிகுல் வாட்டர். இந்த ரெண்டுமே சேம் தான், ஒரே மாதிரியான நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். இதை வந்து பிரிஸ்மாட்டிக் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இந்த போராக்ஸினுடைய பிரிஸ்மாட்டிக் ஃபார்ம். இதே மாதிரி கெர்னைட் போராக்ஸ் உடைய ஃபார்முலா தான் அப்படியே எழுதுறேன். Na2B4O5 OH டெட்ரா டைம்ஸ், அங்க 8 மாலிகுல் வாட்டர், இங்க 2 மாலிகுல் வாட்டர். இதுதான் கெர்னைட் குள்ள ஃபார்முலா. சோ போரான் போரைட்டா அக்கராக்கி இருக்கும். அதோட இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ் ரெண்டு, ஒன்னு போராக்ஸ், இன்னொன்னு வந்து கெர்னைட். ஃபார்முலாஸ் பாத்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி சொல்லியாச்சு, இதுல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே மெட்டல்ஸ் எக்ஸெப்ட் போரான் மட்டும் நான் மெட்டல். போரான் ஒன்லி நான் மெட்டல் அண்ட் ஆல்சோ லெஸ் ரியாக்டிவ் எலிமெண்ட். அப்ப இது எப்ப ரியாக்டிவா இருக்கும் அப்படின்னா அட் ஹை டெம்பரேச்சர்ல. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இதோட ரியாக்டிவிட்டி வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த போரானுடைய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுலா இருக்கும். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியா இருக்கும். அப்ப யாராவது எலக்ட்ரான்ஸை கொடுக்கும்போது என்ன பண்ணா ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த காம்பவுண்ட் வந்து டேட்டிவ் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணும். டேட்டிவ் அப்படின்னா கோஆர்டினேஷன் கோவலன்ட் பாண்ட். அதாவது இந்த பாண்டை நம்ம இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா BF3 போரான் ட்ரைஃப்ளோரைட். இப்போ இது வந்து ஒரு லூயிஸ் ஆசிட்டாவும் ஆட் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த போரானுடைய காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அன்யூஷுவல் டைப் ஆஃப் கோவலன்ட் பாண்டிங்க ஃபார்ம் பண்ணுது. இந்த அன்யூஷுவல் டைப் ஆஃப் கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு 3 விதமான ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் போரானுடைய ஸ்மாலர் சைஸ். நெக்ஸ்ட் போரானுக்கு பார்த்தோம் அப்படின்னா கீழே வர அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும்னு சொன்னோம். அதே மாதிரி போரானுடைய ஹை அயனைசேஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ another one ரீசன். நெக்ஸ்ட் இதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் சிமிலரா இருக்கு. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ இஸ் சிமிலர் டு கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ இதுதான் அன்யூஸ்வல் டைப் ஆஃப் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு ரீசன். இதை நமக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். why boron compounds forming unusual type of covalent bonding கேட்கலாம். ரெண்டு எலிமெண்ட்ஸ் பத்தி கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க கரெக்டா. நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போரான். ஸோ போரான் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் கூட என்னென்ன மாதிரிலாம் ரியாக்ட் ஆகி எப்படியெல்லாம் நியூ ப்ராடக்டா ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் போரைட்ஸ் அல்லது ரியாக்ஷன்ஸ் வித் மெட்டல்ஸ். பாருங்க, இந்த போரான் இந்த மெட்டல் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் மெட்டல் போரைட்ஸ். இப்போ எல்லா மெட்டல் கூட ரியாக்ட் ஆகுமான்னு பார்த்தா கிடையாது. அல்கலி மெட்டல்ஸ் கூட மட்டும் ரியாக்ட் ஆகாது. எக்ஸெப்ட் அல்கலி மெட்டல்ஸ் போரான் ரியாக்ட்ஸ் அதர் மெட்டல், இட் ஃபார்ம்ஸ் மெட்டல் போரைட்ஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். குரோமியம். இந்த குரோமியம் இந்த போரான் கூட ரியாக்ட் ஆகும்போது இந்த குரோமியம் போரைடு வந்து ஃபார்ம் ஆகுது. இதுக்கு முன்னாடி இந்த கிடைக்கக்கூடிய ஜெனரல் போரைட்ஸ்னுடைய ஃபார்முலா MXBY. இந்த Xன்றது இந்த போரானுடைய வேலன்சி, Yன்றது இந்த மெட்டலினுடைய வேலன்சி. இந்த Xனுடைய ரேஞ்ச் அப் டு 11 வரை இருக்கலாம். இந்த Yயோட ரேஞ்ச் 66 ஆர் இதை விட ஹையரா கூட இருக்கலாம். இதுதான் இதோட ஜெனரல் ஃபார்முலா. இப்போ நான் பேலன்ஸ் பண்ண போறோம். இந்த குரோமியம் போரான் கூட ரியாக்ட் ஆகும்போது கிடைச்சிருக்குன்னு சொன்னோமா, இங்க இந்த குரோமியத்துடைய வேலன்சி n டைம்ஸ்னு சொல்றோம். இங்க போரான் n டைம்ஸ் வந்துட்டனால NB அப்படின்னு சொல்லி போடுறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் போரைட்ஸ். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ரிடக்ஷன் ஆஃப் ட்ரைஹாலைட்ஸ். அதாவது போரான் ட்ரைஹாலைடை ரிடக்ஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த போரான் ட்ரைஹாலைடுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஹாலைட்னா ஹாலஜன், அதனால X3ன்னு சொல்லலாம். இங்க நான் வந்து போரான் ட்ரைஹாலைடுக்கு போரான் ட்ரைக்ளோரைடு எடுத்துக்கிறேன், BCl3 போரான் ட்ரைக்ளோரைடு. இப்போ ரிடக்ஷன் அப்படின்னாலே ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் தேவை.
இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா டங்ஸ்டன் இந்த எலமெண்ட் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் எடுத்துக்கிற போறோம் W. இத ஹை டெம்பரேச்சர்ல தட் மீன்ஸ் 1500 கெல்வின்ல ஹைட்ரஜன் முன்னாடி நம்ம ரிடக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த போரான் இந்த மெட்டல் கூட சேர்ந்துக்கிட்டு போரைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது WB மெட்டல் போரைட் பிளஸ் இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் ஒரு குளோரின் எடுத்துக்கிட்டு HCl ரிமூவ் ஆகுது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டா. நெக்ஸ்ட் 3 குளோரின் இருக்கு அதுல ஒரு டைஅட்டாமிக் குளோரின் கேஸ் வந்து எலிமினேட் ஆகுது. இதுதான் எல்லா எலிமெண்ட்டுமே பேலன்ஸ்டா இருக்கிறதுனால இதை பேலன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ போரான் ட்ரைஹாலைடு வனேடியம் கூட ரியாக்ட் ஆகும்போது ரெடியூஸ்ட் ஆகி இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை நமக்கு தருது. நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் போரான் ட்ரைஹாலைடு. ஹாலைட்ஸ்னாலே ஹாலஜன் ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடின் அது கூட ரியாக்ட் ஆகி காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ போரான் நிறைய ஹாலஜன் இருக்கனால அதோட ஜெனரல் ஃபார்முலா X2. ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணும்போது போரான் ட்ரைஹாலைடு இதுதான் ஃபார்முலா. இப்போ பேலன்ஸ் பண்ண போறோம். இங்க ஒரு போரான் இங்கே ஒரு போரான் 2 ஹாலஜன் 3 ஹாலஜன் ஆட் ஈவன்ல இருக்கனால பேலன்ஸ்ட் ஆகாது. ஸோ இந்த ரியாக்டன்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த 2வை ப்ராடக்ட் சைடோட மல்டிபிள் பண்றோம். ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய இந்த 3யை ரியாக்டன்ட்டோட மல்டிபிள் பண்றோம். இப்போ ஹாலஜன் வந்து பேலன்ஸ்ட் ஆயிட்டு 6 இங்கேயும் 6 போரான் இங்க 2 ஸோ இங்கேயும் 2 இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஆயிட்டு. அப்போ டைரக்டா ஹாலஜன்ஸ் கூட போரான் ரியாக்ட் ஆகும்போது போரான் ட்ரைஹாலைட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ். ஆக்சைட்ஸ்னா O2- இது எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ போரான ஆக்சிஜன் கூட நல்லா ஹீட் பண்ணும்போது போரான் ஆக்சிஜன் தான் O2 ஹீட் பண்றோம் எவ்வளோ அப்படின்னா அரௌண்ட் 900 கெல்வின். இந்த ரேஞ்சுக்கு ஹீட் பண்ணும்போது நமக்கு போரான் ட்ரை ஆக்சைடு கிடைக்குது. ஸோ போரானுடைய வேலன்சி +3 ஆக்சைடுக்கு -2 கிராஸ் இதுல வரும்போது B2O3 போரான் ட்ரை ஆக்சைடு. இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் போரான் 2 போரான் இருக்கனால முன்னாடி 2 நெக்ஸ்ட் ஆக்சிஜன் இங்க 2 இங்க 3 நெக்ஸ்ட் சொன்னா பேலன்ஸ்ட் ஆகாதுன்னு சொல்லி ஆட் ஈவன்ல இருந்ததுன்னா ஸோ அதனால என்ன பண்ணோம் இந்த 3யை இங்க மல்டிபிள் பண்ணோம் இந்த 2வை இங்க மல்டிபிள் பண்ணணும். அப்படிங்கும்போது 3 2s are 6 இங்கேயும் 3 2 3s are 6. இப்போ போரான் பார்த்தோம்னா இங்க 4 மாலிகுல் இங்க 2 தான் போட்டிருக்கோம். ஸோ இதை கட் பண்ணிட்டு 4 மாலிகுல்ஸ் போரான். இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ். ஸோ 900 கெல்வின்ல ரியாக்ட் ஆகும்போது போரான் ட்ரை ஆக்சைடை தருது. ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் போரான் நைட்ரைடு ஃபார்மேஷன் ஆஃப் போரான் நைட்ரைடு. இப்போ நமக்கு போரான் ஏர்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் கூட பர்ன் ஆகும்போது நமக்கு போரான் நைட்ரைடு கிடைக்குது. பர்னிங் தான் இங்க நடக்குது. ஸோ ஹீட்டிங் போரான் நைட்ரைடு 2 நைட்ரஜன் இருக்கிறதுனால முன்னாடி 2 நைட்ரஜன் போரான் அங்க 2 ஆயிட்டனால இங்கேயும் 2 போரான். ஸோ இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் போரான் நைட்ரைடு. ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரைட்ஸ். ஸோ இந்த மெட்டல் நீங்க ஹைட்ரஜன் அப்படின்ற லெசன்ல ஹைட்ரைட்ஸை பத்தி பார்த்துருப்பீங்க. மெட்டல் எல்லாமே ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகி மெட்டல் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணும். இதே மாதிரி போரானும் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. அந்த ஹைட்ரைட்ஸ்க்கு என்ன நேம் அப்படின்னா போரைன்ஸ்னு பேரு. சரி போரான் போரான் does not directly react with hydrogen. டைரக்டா ரியாக்ட் ஆகுறது இல்ல, இருந்தாலும் அது கூட ரியாக்ட் ஆனிச்சுன்னா வெரைட்டி ஆஃப் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. அந்த ஹைட்ரைட்ஸ்க்கு நேம் வந்து போரேன். அந்த போரேன்ல சிம்பிளஸ்ட் போரேன் என்ன அப்படின்னா டைபோரேன். அதோட ஃபார்முலா B2H6. இந்த டைபோரேன் தான் இருக்கிறதுல சிம்பிளஸ்ட் போரேன். ஹையர் போரேன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த டைபோரேன்ல இருந்து தான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ அந்த டைபோரேனை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த போரான் ட்ரைஃப்ளூரைடை சோடியம் ஹைட்ரைட் கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது எந்த கெல்வின் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா 450 கெல்வினுக்கு அரௌண்ட் 450 கெல்வினுக்கு இந்த ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு டைபோரேன் கிடைக்கும். ஃபார்முலா நமக்கு தெரியும் B2H6 பிளஸ் இந்த சோடியம் இந்த ஃப்ளூரின் எடுத்துக்கிட்டு NaF வெளியிட பேரு சோடியம் ஃப்ளூரைடா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பேலன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணிடுவோம். இங்க 6 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. ஸோ 6 NaF. நெக்ஸ்ட் சோடியத்தை பேலன்ஸ் பண்ணிடுவோம். இங்க 6 Na இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. ஸோ 6 NaF. நெக்ஸ்ட் போரான் பார்த்தோம் அப்படின்னா இங்க 2 இங்க 1 தான் இருக்கு, அதனால 2BF3 கம்ப்ளீட்டா டோட்டலா எல்லா எலிமெண்ட்ஸும் பேலன்ஸ்ட் ஆயிட்டு. ஸோ இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரைட்ஸ். டைரக்டா ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகுறது இல்ல, ரியாக்ட் ஆகி வெரைட்டி ஆஃப் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. அந்த நேம் வந்து போரேன்ஸ்னு சொல்றோம். சிம்பிளஸ்ட் போரேன் டைபோரேன். அதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தட் இது.
நெக்ஸ்ட் இந்த போரான் அல்கலிஸ் கூட ரியாக்ட் ஆனா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஆல்கலி அப்படின்னா பேஸ்னு அர்த்தம். OH ஹைட்ராக்சில் குரூப்பை கொண்டிருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ். அந்த சிம்பிள் காம்பவுண்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. இப்போ அந்த போரான் NaOH கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன தருது அப்படின்னா சோடியம் போரேட் அப்படின்ற காம்பவுண்டை தருது. அதோட ஃபார்முலா Na2BO3. இப்போ இந்த ரியாக்ஷன் இங்க நான் எழுத போறேன். போரான் அல்கலிக்கு NaOH, இந்த சோடியம் போரேட்டுக்குள்ள ஃபார்முலா Na3BO3. இது போக வேற என்ன எலிமினேட் ஆகுது அப்படின்னா இங்க இருந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து எலிமினேட் ஆகுது, H2 கேஸ். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் யாரை பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணிடுவோம். சாரி, சோடியம் பேலன்ஸ் பண்ணிடுவோம். இங்க 3 சோடியம், இங்க 1 தான் இருக்கு. ஸோ பேலன்ஸ் பண்றதுக்காக முன்னாடி 3 Na. இப்போ சோடியம் பேலன்ஸ்ட் ஆயிட்டு, போரான் இங்கேயும் 1 தான் இருக்கு, இங்கேயும் 1 தான் இருக்கு, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா இங்க 3 ஹைட்ரஜன், இங்கேயும் 3 தான் இருக்கு, பேலன்ஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் சரி, ஆக்சிஜன் இங்கேயும் 3, இங்கேயும் 3. ஹைட்ரஜன் பார்த்தோம்னா இதுல 3 ஹைட்ரஜன், இங்க 2 தான் இருக்கு. அப்ப 2 3 இருந்தா அது வந்து பேலன்ஸ்ட் ஆகாது. அதனால இந்த ஈக்குவேஷனை ஆல்டர் பண்ண போறோம். என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2-ஐ வச்சு இங்க பெருக்கிட வேண்டியதான். 3 2s are 6. இப்படி போடும்போது டோட்டலா நமக்கு எல்லா மாலிகுல்ஸுமே சேஞ்ச் ஆகும். 6 Na வந்ததுனால இங்க 2 Na3BO3 போட்டுருக்கோம். ஓகேவா? இப்போ போரான் 2 ஆயிட்டனால இங்கேயும் 2 போரான். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பார்க்கலாம். 6 ஹைட்ரஜன், ஸோ 3 H2 போட்டா கம்ப்ளீட்டா ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஆயிட்டு. ஸோ இதுதான் ரியாக்ஷன்ஸ் வித் ஆல்கலி. NaOH கூட ரியாக்ட் ஆகும்போது சோடியம் போரேட்ன்ற காம்பவுண்டை நமக்கு தருது. ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் வித் ஆசிட்ஸ். இந்த போரான் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஹாலோ ஆசிட்ஸ் கூட இந்த ரியாக்ஷன்ஸ் அண்டர்கோ பண்றது இல்ல. ஹாலோ ஆசிட்னா என்னன்னா ஹைட்ரஜன் கூட ஹாலஜன் சேர்ந்திருக்கிறது. HI, HF, HCl இதெல்லாம் தான் ஹாலோ ஆசிட்ஸ். அது கூட ரியாக்ஷன் இல்ல. ஆனா அந்த ஆக்சிடைசிங் ஆசிட்ஸ் ஆன சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் இது கூட எல்லாம் ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா போரிக் ஆசிட்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ போரிக் ஆசிட் அப்படின்னா H3BO3. அதுக்கு ஆர்த்தோ போரிக் ஆசிட்னு இன்னொரு நேம் உண்டு. சரி, இப்போ அந்த ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். போரான் ஆக்சிடைசிங் ஆசிட்க்கு எக்ஸாம்பிள் H2SO4. ஸோ ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா போரிக் ஆசிட், ஃபார்முலா H3BO3 பிளஸ் இந்த சல்ஃபேட்ல இருந்து சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்து எலிமினேட் ஆகும், SO2 கேஸ். இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணிடலாம். இங்க 2 ஹைட்ரஜன், ப்ராடக்ட் சைடு 3 ஹைட்ரஜன். இப்போ 2 3னா ஆட் ஈவன்ல இருக்கனால பேலன்ஸ்ட் ஆகாது. ஸோ இந்த 3 வச்சு இங்க நம்ம மல்டிபிள் பண்ண போறோம். அப்போ இங்க நம்ம வந்து 3H2SO4. இப்போ ஹைட்ரஜன் பார்க்குறோம். 3 2s are 6. இங்கேயும் அதே மாதிரி 2 போட்டா பேலன்ஸ் ஆயிடும். இப்போ போரான் அங்க 2, அதனால இங்கேயும் 2. சல்ஃபர் இங்க வந்து 3 இருக்கு, அதனால இங்கேயும் நம்ம வந்து 3SO2 போட்டுக்கலாம். ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஆயாச்சு. இதே மாதிரி ஆசிட் கூட ரியாக்ட் ஆகிறதுக்கு இன்னொரு ஆசிட் கொடுத்திருக்காங்க, நைட்ரிக் ஆசிட் HNO3. இதுவும் ஒரு ஆக்சிடைசிங் ஆசிட் தான், மினரல் ஆசிட். இது கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு போரிக் ஆசிட் தான் கிடைக்கும், H3BO3 பிளஸ் இங்க SO4 ல இருந்து SO2 கேஸ், சல்ஃபர் டை ஆக்சைடு போயிருக்கு. NO3 ல இருந்து NO2 கேஸ், நைட்ரஜன் டை ஆக்சைடு கேஸ் வந்து எலிமினேட் ஆகுது. அதே மாதிரி ஹைட்ரஜனை தான் பேலன்ஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணுவோம். 1 இங்க 3 ஆட் ஈவன்ல இருக்கனால இந்த 3 தூக்கி இங்க போட்டுடலாம். அடுத்து நைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா 3 ஆயிட்டு, அதனால 3NO2. இப்போ கம்ப்ளீட்டா ஈக்குவேஷன் ஃபுல்லா பேலன்ஸ்டா இருக்கும். இதுதான் ரியாக்ஷன்ஸ் வித் ஆசிட்ஸ். ஹாலோ ஆசிட் கூட ரியாக்ஷன் இல்ல. ஹாலோ ஆசிட்னா என்னன்னு சொன்னோம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆசிட்ஸ் ஆன H2SO4 HNO3 கூட ரியாக்ட் ஆகி போரிக் ஆசிட்டை ஃபார்ம் பண்ணுது. இதுதான் இதோட இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் டாபிக், இந்த போரானுடைய யூசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த போரானுக்கு வந்து நிறைய ஐசோடோப்ஸ் இருக்கு. ஐசோடோப்னா சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும், டிஃபரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கும். சேம் எலமெண்ட் ஹேவிங் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர். அதுல ஒரு ஐசோடோப் தான் போரான் 10 ஐசோடோப். இது வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்ல மாடரேட்டரா யூஸ் ஆகுது. அதாவது நியூட்ரான்ஸ்னுடைய ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய மாடரேட்டர். நெக்ஸ்ட் இந்த போரான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் வந்து அல்லோட்ரோபிக் ஃபார்ம் வந்து அமார்ஃபஸ் போரான். இந்த அமார்ஃபஸ் போரான் ராக்கெட் ஃபியூவல் இக்னிட்டராகவே யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்
இந்த போரான் பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட்டினுடைய செல் வால்ஸுக்கு ஒரு எசென்ஷியல் காம்போனண்டா இருக்கு. அந்த செல் வால்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா இந்த போரான் நமக்கு தேவை. நெக்ஸ்ட் இந்த போரானுடைய காம்பவுண்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு சின்ன அப்ளிகேஷன் இந்த B2O3 போரான் ட்ரை ஆக்சைடு. இது பார்த்தோம் அப்படின்னா இந்த பைரெக்ஸ் கிளாஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ண யூஸ் ஆகுது. பைரெக்ஸ் அப்படின்றது ஒன் டைப் ஆஃப் கிளாஸ், ரூபி கிளாஸ், பைரெக்ஸ் கிளாஸ், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் கிளாஸஸ் இருக்கு. அதுல இதை மேக் பண்ண யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இதோட காம்பவுண்ட் H3BO3 னா போரிக் ஆசிட்னு சொன்னோம், பிளஸ் Na2B4O7 னா போராக்ஸ்னு சொன்னோம். இந்த ரெண்டினுடைய மிக்சரும் ஐ டிராப்ஸ், அதாவது ஐ லோஷன்ஸ், ஆன்டிசெப்டிக், வாஷிங் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு யூஸ் ஆகுது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா போரானுடைய யூசஸ் 2 மார்க்ல கேட்கலாம். நெக்ஸ்ட் ஹவு டஸ் போரான் ரியாக்ட் வித் மினரல் ஆசிட்ஸ்னு கேட்கலாம், அல்லது ஹவு டஸ் போரான் ரியாக்ட் வித் ஆல்கலிஸ்னு கேட்கலாம், அல்லது ஹவு ஆர் போரேன்ஸ் ஆர் ஃபார்ம்டு, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கலாம்.